ஹாய். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் கீவேர்ட் இன் ஜாவா. சூப்பர் கீவேர்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா சூப்பர் கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சப் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருந்தால், அந்த சப் கிளாஸ்ல இருந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ், கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும்னா சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? In Java is a super keyword which is used by subclasses to access the instance variable method and constructor of immediate superclass. Immediate superclassனா ஒன்றும் இல்லை, ஒரு அதாவது அதோடைய பேரண்ட் கிளாஸ் தான். அது அதுதான் இம்மிடியட் கிளாஸ்ன்னு சொல்றாங்க. கிளாஸ் ஏன்னு ஒன்று இருக்கு. இது அடுத்து இந்த கிளாஸ் ஏவை கிளாஸ் பி வந்து எக்ஸ்டெண்ட் ஏ பண்ணியிருக்குன்னா, இந்த ஏ வந்து இந்த பிக்கு வந்து என்னது இம்மிடியட் பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இம்மிடியட் பேரண்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். ஓகே, ஒரு வேரியபிளை நம்ம கால் பண்ணோம்னா சூப்பர் டாட் அந்த வேரியபிளோட நேம், மெத்தடை கால் பண்ணோம்னா சூப்பர் டாட் மெத்தடோட நேம், கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோம்னா சூப்பர் இந்த மாதிரி ஒரு பிராக்கெட். எப்பயுமே கன்ஸ்ட்ரக்டர் வந்து சைல்டு கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள தான் கால் பண்ண முடியும். அது போக சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா என்னவா இருக்கணும்னா சூப்பர் கீவேர்டு இருக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு 2வது லைன் 3வது லைன் கொடுத்தீங்கன்னா வராது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் தான் இருக்கணும். அதே மாதிரி தான் திஸ்ங்கிற கீவேர்டுக்கும், திஸ்ங்கிற கீவேர்டும் கன்ஸ்ட்ரக்டர்ல ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கணும். ஓகே, அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், வேரியபிள்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டிஜர் ஐடி, தென் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு ஒரு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. தென் சைல்டு கிளாஸ் ஏற்கனவே கொடுத்துடலாம். பப்ளிக் void info, இந்த இன்ஃபோங்கிற மெத்தடுக்குள்ள இன்ட் ஐடி ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு 2 பாராமீட்டர் பாஸ் பண்றோம். ஸோ தென் என்ன பண்றோம், ஐடி ஈக்குவல் டு ஐடி அப்படின்னு அசைன் பண்றோம், நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு அசைன் பண்றோம். பேரண்ட் கிளாஸ்ல ஐடி இருக்கே, அந்த ஐடியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ தென் பப்ளிக் void print அப்படின்னு ஒரு மெத்தட், இதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். id value is ஐடியை கால் பண்ணலாம். அகைன் plus name is name கால் பண்ணலாம். ஓகே, தென் மெயின் மெத்தட்ல நம்ம ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம், மெத்தடுக்குள்ள மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சா? ஓகே, மெயின் மெத்தடுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவோமா? சைல்டு கிளாஸ்க்கு நம்ம ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணால் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டோட நேம் சி, தென் நியூ கன்ஸ்ட்ரக்டர் வந்து சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணலாம். ஓகே, தென் சி டாட் என்ன மெத்தட் இருந்துச்சு நம்மகிட்ட, இன்ஃபோ அப்படின்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு. ஓகேவா? இன்ஃபோ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்ஃபோங்கிற வேல்யூல 100, பேர் வந்து நேம் வந்து ஒரு பர்சன் அப்படின்னு கொடுக்கலாம். தென்
அனதர் மெத்தட் இருந்துச்சு பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. பிரிண்ட். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. error வருது. unresolved compilation error 16. பேரண்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். பப்ளிக் வாய்டு இன்ஃபோ ஐடி பண்ணியாச்சு. ஓ, எக்ஸ்ட்ரா ஒரு parenthesis. ஓகே, ஐடி வேல்யூ இஸ் 0, நேம் இஸ் நல். ஏன்னா ஐடி அப்படின்னு இருக்கும், எந்த ஐடி அப்படின்னு சொல்லலை, எங்க இருக்கு இந்த ஐடி அப்படின்னு. எதை நினச்சிக்கிட்டுச்சுன்னா இந்த ஐடியை தான் சொல்றோம் இந்த மாதிரி நினச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ரிசால்வ் பண்றதுக்கு இப்போ இந்த ஐடி நேம் அப்படிங்கிறது எங்க இருக்கு, பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு. ஓகேவா, இந்த சைல்ட் கிளாஸ்ல இருக்கா, இல்ல பேரண்ட் கிளாஸ்ல தான் நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பேரண்ட் கிளாஸ்ல இருக்க ஐடியை நம்ம கால் பண்ணணும். ஸோ என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணலாம், சூப்பர் டாட் ஐடி அப்படின்னு சூப்பருங்கிற கீவேர்டை வச்சு யூஸ் பண்றோம். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் சூப்பர் டாட் நேம் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஐடி வேல்யூஸ் 100, நேம் இஸ் பர்சன் அப்படின்னு வருதா. ஸோ இதான் சூப்பர் கீவேர்டை வச்சு வேரியபிளை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்க்குறது. இப்போ இதே இது பேரண்ட் கிளாஸ்ல ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கு, நம்மளே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் வாய்ட் பேரண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். பேரண்ட் மெத்தட் இதுக்குள்ள நம்ம அது ஃப்ரம் பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு வைக்கலாம். தென் ஒன் மோர் மெத்தட், இதில் வந்து நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் உள்ள பாராமீட்டர் வேற ஏதாவது பாஸ் பண்ணலாம். ஓகே, இதையும் நான் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மெத்தட்ஸ்லாம் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் மெத்தடை ஃபர்ஸ்ட் லைனாகவும் கால் பண்ணலாம், இல்லை அதுக்கடுத்து லாஸ்டாகவும் கால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிவேர் we can call it, பட் இன்சைட் த மெத்தட் தான் கால் பண்ண முடியும். ஒரு இன்சைட் மெத்தடுக்குள்ளே தான் கால் பண்ண முடியும், தனியாக கால் பண்ண முடியாது. அதுக்கு சூப்பர் டாட் அப்படின்னு வச்சோம்னா வராது எதுவுமே. இப்போ இந்த மெத்தடுக்குள்ள நான் பேரண்ட் கிளாஸ்ல என்ன மெத்தட் இருக்கு, மெத்தடை மட்டும் கால் பண்ணிக்கலாமா. மெத்தட் நேம் வந்து என்ன வச்சிருந்தோம், பேரண்ட் மெத்தட் அப்படின்னு வச்சிருந்தோம். ஸோ அவங்களுக்கு டைரெக்டாக இங்கே கால் பண்ணி பார்ப்போம் வருதா, எந்த கீவேர்டும் யூஸ் பண்ணாலும். எரர் வரல, பட் அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். பேரண்ட் மெத்தடுக்குரிய இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஐ எம் ஃப்ரம் பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு வரான். அடுத்தது பேரண்ட் மெத்தட் நேம். இந்த நேமுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஏதாவது சம்மர் டு ஃபுட் அப்படின்னு கொடுக்கலாம். இவனும் பிரிண்ட் ஆகிறான்னு பார்ப்போம். ஸோ அவனும் பிரிண்ட் ஆகிறான். ஓகே, அப்போ எதுக்கு சூப்பர் கீவேர்டு, மறுபடியும் ஒரு டவுட் வரும். இப்போ திஸ் கீவேர்டு எப்படி ஆம்பிகுட்டியை ரிசால்வ் பண்ணுதோ, சூப்பர் கீவேர்டும் அதே மாதிரி ஆம்பிகுட்டி ரிசால்வ் பண்ணுறது தான். ஓகேவா, அதாவது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, சூப்பர் டாட் பேரண்ட் மெத்தட் அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ வருதா,
இம்பார்ட்டன்ட் பேரண்ட் மெத்தட்ல இருந்து என்ன இருந்துச்சு, ஐ எம் ஃப்ரம் பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, அதாவது இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தாங்கன்னா, மெயின்குள்ள வரும், தென் என்ன ரெஃபரன்ஸ்னு பார்க்கும், தென் இந்த ரெஃபரன்ஸ் வச்சு இன்ஃபோ அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்ஃபோக்குள்ள போகும். இன்ஃபோக்குள்ள நம்ம வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஐடிக்கு என்ன வேல்யூ, நேமுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஐடியோட வேல்யூ எங்கே போய் அசைன் ஆகும், சாரி நம்ம இன்ஃபோ தானே, இன்ஃபோ, இந்த இந்த ஐடியோட வேல்யூ பேரண்ட்ல இருக்க ஐடிக்கு போகும். இந்த நேமோட வேல்யூ பேரண்ட்ல இருக்க நேமுக்கு வரும். தென் ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கோம், சீட்டட் பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடை கால் பண்ணதும் ஐடிக்கு என்ன வேல்யூ, நேமுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோமோ அது பிரிண்ட் ஆகிடும். தென் சூப்பர் டாட் பேரண்ட் மெத்தட், அப்போ பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட் என்னவோ அதுக்குள்ள என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். தென் மெத்தட் ஓவர்லோடிங், உள்ள ஒரு பராமீட்டர் பாஸ் பண்ணியிருந்தோம், அதுக்குள்ள வேல்யூ பில்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சூப்பர்ங்கிற கீவேர்டு பார்த்தீங்கன்னா என்ன வச்சு, இம்ப்ளிசிட்டா கம்பைலரை இன்வோக் பண்ணியிருக்கு. இப்போ ஒருவேளை இங்க ஒரு control plus C அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு ஐ எம் ஃப்ரம் சைல்டு கிளாஸ் இதை ஓவர் ரைட் பண்ணுறோம். ஓகே, சைல்டு கிளாஸ் பேரண்ட்ல இருக்கிறது புரிகிறதுக்காக ஓவர் ரைட் அப்படிங்கிற அனோடேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பேரண்ட் மெத்தடுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைல்டு ஐ எம் ஃப்ரம் சைல்டு கிளாஸ் குட்னு வருதா, அல்லது ஐ எம் ஃப்ரம் பேரண்ட் கிளாஸ் குட்னு வருதான்னு பார்க்கலாம். ஐ எம் ஃப்ரம் சைல்டு கிளாஸ் தான் வந்திருக்கு. எனக்கு பேரண்ட் கிளாஸ் தான் வேணும் இந்த இடத்துல. அதாவது எனக்கு நான் இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன வரும்னு நினச்சேன்னா பேரண்ட் கிளாஸ் தான் வரணும்னு நினச்சி நான் இதை கொடுத்தேன். பட் எனக்கு வர்றது பார்த்தீங்கன்னா சைல்டு கிளாஸ் இருக்கிறத ஆக்சஸ் பண்ணிட்டு வருது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பேரண்ட் மெத்தடு நீ எங்கே இருக்க பேரண்ட் மெத்தடு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகே, எங்கே இருக்க பேரண்ட் மெத்தட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ இப்போ எங்கே இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு சூப்பர் கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ் தான் வேணும் அப்படின்னா சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ஐ எம் ஃப்ரம் பேரண்ட் கிளாஸ் குட் அப்படின்னு வந்திருக்கா. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மெத்தடுக்கு சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணும். கரண்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தடுக்கே தெரியும், அது உங்களுக்கு என்ன பண்ணலாம், திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி திஸ் தட் அப்படின்னு வச்சோம்னா இந்த இப்போ திஸ் தட் பேரண்ட் மெத்தட்னு வச்சோம்னா என்ன ஆகும், சைல்டு கிளாஸ்ல இருக்க மெத்தட் என்ன ஆகும். இதை தான் நம்ம திஸ் கீவேர்டு பார்த்தப்ப சொல்லிட்டு இருந்தோம். திஸ் தட் பேரண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது உள்ள வேல்யூ பாஸ் பண்ணிருக்கலாம்ல. சைல்ட்ல இருந்து பாஸ் பண்ணலாம். ஐ எம் ஃப்ரம் சைல்டு கிளாஸ் சைல்டு அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணது வருதா. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணணும் மெத்தடில். தென் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள எப்படி கால் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இது தேவையில்லை. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டரும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கணும். சைல்டு கிளாஸ் பப்ளிக்காகவே இருக்கட்டும். சைல்டு கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, சைல்டு கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து எஸ்ஒய் எஸ்ஓக்குள்ள ஃப்ரம் சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ
பேரண்ட் கிளாஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். பேரண்ட் கிளாஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்குள்ள I am from என்ன பார்க்கலாம், பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வைக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இந்த மெத்தட்ஸ் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இங்கே பாருங்க என்ன பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் சைல்டு கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் அந்த கிளாஸுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பாருங்க. I am from parent class constructor. I am from parent class constructor எங்க இருக்கு? parent class constructorல இருந்துச்சு. ஓகேவா? அதை நம்ம இங்கே எக்ஸ்பிளிசிட்டா எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனா கால் பண்ணியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படி ஒன்று இருக்குன்னா, இப்போ சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் கீவேர்ட் இதை யூஸ் பண்ணாலும், இப்போ பாருங்க ரன் பண்ணி பார்ப்போம். அப்பயும் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் டைம் வரல இல்லை, இந்த சூப்பர் கீவேர்டு இம்ப்ளிசிட்டா கம்பைலரே உள்ள இன்வோக் பண்ணிடுது. ஸோ இன்வோக் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை ஈஸியாக கால் பண்ண முடியும். இப்போ ஒருவேளை உள்ள ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இதுலயே பேரண்ட் கிளாஸ் ஒன்பது கன்ஸ்ட்ரக்டர், இதுக்கு ஏதாவது ஒரு உள்ள பாராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு வச்சுட்டு இங்கே ப்ளஸ் நேம் அப்படின்னு கூப்பிடலாம். இப்போ பாருங்க, இப்போ எனக்கு சூப்பர் கீவேர்டு வைக்கும்போது இந்த சூப்பர் கீவேர்டில் எனக்கு என்ன வேணும்னா, அந்த உள்ள இது பாஸ் பண்ணியிருந்தோம்ல ஒரு பராமீட்டர், அதான் வரணும். ஸோ அப்போ அது வேணும்னா எனக்கு வந்து பேரண்ட் கிளாஸ் தான் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஐ எம் ஃப்ரம் பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர், பேரண்ட் கிளாஸ் நம்ம பாஸ் பண்ணோம். தென் நம்ம என்ன கொடுத்தோமோ அதான் பாஸ் பண்ண முடியும். ஒரே டைமில் ஒரே கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது, எரர் அடிக்கும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லைனாக தான் இருக்கணும். சூப்பர் கீவேர்டு வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லைனாக தான் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் தான் இங்கே முடிஞ்சிருச்சுல, ரெண்டாவது லைனுக்கு சான்ஸ் கிடையாது. வேணா அடுத்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது அங்கே கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ சூப்பர் கீவேர்டு எப்போ யூஸ் பண்ணுறோம்? கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்தவரையும் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்கும், சைல்டு கிளாஸில் கம்பைலர் இன்வோக் பண்ணிக்கும். ஒருவேளை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தா நம்ம சூப்பர் கீவேர்டு கொடுத்து அந்த என்ன ஆர்குமெண்ட்டோ அந்த டேட்டா டைப்புக்கு ஈக்குவலான வேல்யூ பாஸ் பண்ணணும். சரியா? ஸோ இதில் தான் நமக்கு என்ன பண்ணும், சூப்பர் கீவேர்டு வந்து கன்ஸ்ட்ரக்டரில் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோதான். அப்போ சூப்பர் கீவேர்டு வந்து எப்படி வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், சூப்பர் கீவேர்டு வந்து எப்படி மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், சூப்பர் கீவேர்டு வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்டருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கு வீடியோ போடுறோம். ஓகே, தேங்க்யூ.